எப்ப சார் சூரியன் வரும்? இந்த மாதிரி நீ எப்பயாவது சன்ரைஸ் பாத்திருக்கியா? இல்லையே. அதான் நீ ரொம்ப அவசரப்படுற. சூரியன் எப்போ உதிக்கும் தெரியாம நம்ம காத்துட்டு இருக்கோம்ல, அதுலதான் இன்ட்ரெஸ்டே இருக்கு. ஏய் நீ பேசாம வானத்தை பார்த்துட்டே இரு, அதுலதான் சர்ப்ரைஸே இருக்கு. சமல்ல சன்ரைஸ் தான் இவ்வளவுதானா? பின்ன நீ வேற என்ன எதிர்பார்த்த? நான் ஏதோ வித்தியாசமா இருக்கும்னு நினைச்சேன். இதத்தான் நான் எங்க ஊர்லயே பாத்திருக்கேனே. அங்க நெல் வயலுக்கு மத்தியில சூரியன் உதிக்கிறது இதை விட சூப்பரா இருக்கும். மித்ரா, சூரியன் உதயமாகிறத நம்ம வீட்டு மொட்டை மாடில இருந்து பார்த்தா கூட தான் அழகா இருக்கும். ஆனா உன்னை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாக்குறதுக்கும் இங்க இந்த நிமிஷம் உன்னை பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி என்ன வித்தியாசம் கண்டுட்டீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கிளம்பும் போது இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கேன். நீ அப்படியே தான் இருக்க. ஆனா இந்த இடம் வேற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணதில்ல. பண்ணும் சரி சரி, அதை விட இந்த சன்ரைஸ் உனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இல்லையா? இல்ல. பொய் சொல்லாத. சன்ரைஸ் ஆகும்போது நான் தான் முகத்துல பார்த்தனே. சரி சரி, இந்த சன்ரைஸ் பார்க்கும்போதெல்லாம் யாரோ வானத்துல இருந்து ஒரு புது நாளை உன் கையில கொடுத்துருக்கேன், இந்த நாளை லைஃப்ல மறக்கவே முடியாத நாளா மாத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மித்ரா, நான் அங்க போய் நிக்கிறேன், நீ எனக்கு அழகான ஒரு போட்டோ எடுக்கிறியா? எதுக்கு? பின்ன மறக்க முடியாத இந்த நாளை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எனக்காக ப்ளீஸ். சரியா எடுக்கணும். ஓகே.
ஏய் மித்ரா, இந்த ஸ்டாச்சுஸ்லாம் செம்மையா இருக்குல்ல? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? கீழே இறங்கு, நான் சொல்றேன். மித்ரா, இந்த ஸ்டாச்சுஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஒன்னு பண்ண மித்ரா, எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடு ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் இது எடு. மித்ரா, இங்க ஒன்னு எடுக்கிறியா? எடு. எடு. ஏய், அங்க சூப்பரா இருக்குல்ல? அங்க ஒன்னு எடுக்கலாமா? கம் 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 கமான் கமான் வா. சார், யோ டார்ச்சர். வா வா வா. இங்க ஒன்னு எடு. சூப்பர். ஹே, ஒரு நிமிஷம். ஓகே சார், வாங்க போலாம். சரி, போன் கொடு. ஏய், வாவ், பியூட்டிஃபுல். உன்னோட ஃப்ரேமிங் சென்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சரி சரி, வா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சார், எனக்கு செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஏன்? போட்டோகிராஃபினா அதுல ஒரு அழகுணர்ச்சி இருக்கும். செல்ஃபில என்ன இருக்கு? வெறும் டிஜிட்டல் குப்பை. ஏய், சூப்பர். நீ சொல்றது 100% கரெக்ட். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நானு அந்த 2 மாட்டு கொம்பை பிடிச்சி அப்படியே அடக்குற மாதிரி நிக்கிறேன். நீ ஏதோ சொன்னல, அந்த அழகுணர்ச்சி பொங்குற மாதிரி என்ன இந்த மாட்டை ஒரு போட்டோ எடுக்கிறியா? இந்தா இந்தா. சார், எதுக்கு இப்ப என்ன போட்டோ எடுன்னு தொல்லை பண்றீங்க? ஹே, போட்டோ எடுத்தாதானே மெமரிஸா வச்சுக்க முடியும். மெமரிஸ வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேரம் பேத்திக்கிட்டயா காட்ட போறீங்க? போது விடுங்க. சார், சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க ப்ளீஸ். பரவாயில்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தானே. நான் என்ன பேரம்பேத்திங்களுக்கா காட்ட போறேன்? நான் போனதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாஸ்லாம் ஷேர் பண்றதுக்கு போட்டோஸ் பண்ணல, அதான் எடுக்க சொன்னேன். ஐயோ சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி சொன்னது ரொம்ப தப்பு தான். ரியலி சாரி சார், ப்ளீஸ். சாரி சார், நான் பேசினது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். பாஸ்கர், கார் எங்க? சர்வீஸ்க்கு விட்டுருக்கு சார். எப்போ வரும்? இன்னும் 1 ஹவர்ல வந்துடும் சார். வாசுகி, ஐயா, காஃபி வேணுங்களா ஐயா? கொண்டு வாமா. சரிங்க. ஆமா, வாசுகி எங்கம்மா? அம்மா இன்னும் வெளியில வரலங்க ஐயா, தூங்குறாங்க போல. இவ்வளவு நேரம் ஆச்சே. இன்னும் வரலையா? இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே. வாசுகி, என்னாச்சு இவளுக்கு? ஏய் வாசுகி, வாசுகி,
ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? வாசுகி, டைம் ஆயிடுச்சு. ஏய் வாசுகி, இன்னும் தூங்கிட்டு இருக்க? எந்திரிமா, எழுந்து வான்னு. என்னாச்சு இவளுக்கு? வாசுகி, என்னாச்சு? எந்திரி. என்னம்மா, என்னாச்சு? எந்திரிமா, வா. வாசுகி, 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 ஐயோ, வாசுகி, வாசுகி, ஐயோ, வாசுகி, 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 மீனா, டிரைவர். சார் சார் டோன்ட் வரி சார், பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, தைரியமா இருங்க சார். Is she safe now? எஸ் சார். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய இன்னும் 1 hour ஆயிடும்ல? ஷியோர் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். வாசுகி, ஏம்மா இப்படி பண்ணு? என் தனியா விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? பாரு, இன்னும் என் கை காலெல்லாம் நடக்குதுமா. இதுக்குதான் ஆசைப்பட்டியா? சொல்லு வாசுகி.
இவர் சபாபதி, நம்ம அன்பு இல்லத்தோட மேனேஜர். இவர் பரசுராமன், சட்ட ஆலோசகர். வணக்கம் சார். மேடம் மரியம் சூசை வாலண்டியரா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் டோக்கன் நமக்கு தான் போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் பக்காவா முடிச்சாச்சு. ரிஜிஸ்டர் ஆபீசருக்காக தான் வெயிட்டிங். அவர் வந்தவனே சைன் பண்ணிட்டு உடனே கிளம்பிடலாம் சார். ஓகே. அண்ணா அவர் எப்போ வருவார்? இப்போ வந்துருவார் சார். நீங்க வேணா வந்து உள்ள உட்காருங்க சார். பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இங்கே நிற்கிறேன். சார், என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் பொறுமையா இரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தவர் போகன்னு கடையேழு வள்ளல்களை பத்தி பாட புத்தகத்துல தான் படிச்சிருக்கோம். ஆனா இப்ப நேர்லயே பார்த்துட்டோம் சார். கண்ணுக்கு தெரிஞ்ச வள்ளல் நீங்க தான் சார். இத வெறும் வாய் வார்த்தையா சொல்லல சார், எங்க இதயத்துல இருந்து சொல்றோம். ஐயோ, 100 பேருக்கு மேல ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி இருக்கிற எங்க அன்பு இல்லத்துக்கு சொந்தமா ஒரு பிடி நிலம் கூட கிடையாது. இவ்வளவு நாளா வாடகை கட்டடத்துல தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்க தயவால இனிமே சொந்த கட்டடத்துக்கு மாற போறோம். இந்த சந்தோஷத்தை எப்படி வார்த்தையால சொல்றதுன்னே தெரியல சார். நாங்க 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். பரவாயில்ல, விடுங்க, இருக்கட்டும். வணக்கம் சார். வணக்கம். முத பார்ட்டி யாருன்னு பார்த்து வர சொல்லு. ஓகே சார். டோக்கன் நம்பர் 1 நீங்க தானே? ஆமா சார். ரிஜிஸ்டர் வந்துட்டாரு, சீக்கிரம் உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பார்ட்டி இவங்க தான் சார். வணக்கம். அந்த டாக்குமெண்ட் கொடுங்க சார். இத வாசி. முதல் பார்ட்டி வினய் ராமகிருஷ்ணன், தாய் வாசுகி, தந்தை ராமகிருஷ்ணன், பாரதியார் நகர், அடையாறு, சென்னை, தமிழ்நாடு. இரண்டாம் பார்ட்டி அன்பு இல்லம் தன்னார்வ தொண்டு நிறுவனம், ஆரோவில், புதுச்சேரி மாவட்டம். மேற்கண்ட முதல் பார்ட்டியாகிய நான் இரண்டாம் பார்ட்டிக்கு ஆரோவில் புதுச்சேரியில் இருக்கும் 2 கோடி மதிப்புடைய 4 கிரவுண்டு நிலத்தையும் அதன் மீது கட்டப்பட்டுள்ள 1 கோடி மதிப்புடைய 2500 சதுரடி கொண்ட கட்டிடத்தையும் கிரயம் பண்ணி தருவதற்கு முழு மனதுடனும் முழு சுய நினைவுடனும் சம்மதம் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. சம்மதம்னு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. சம்மதம். எனக்கு முழு சம்மதம்.